ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நாம் எப்படி ஒரு MERN ஸ்டாக் ஆப்பை MongoDB கூட கனெக்ட் பண்ணுறது அதை பற்றி தான் கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு டெமோ ஆப், ஓகேவா? இதில் நான் இப்போது ஜஸ்ட் பேக்கெண்ட்குள்ளே ஃபோல்டர் மட்டும் ஆட் பண்ணி அதில் ஃபைல்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் அண்ட் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன், நான் எதுவுமே ஆட் பண்ணலை. இல்லை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எப்படி நம்மளோட இந்த பேக்கெண்ட் ஃபோல்டர்லேருந்து MongoDB அந்த டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்ணுறதுன்னு மட்டும்தான் பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ இந்த ஃபைலோட சோர்ஸ் கோட் லிங்கை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நான் கண்டிப்பாக செக் பண்ணி ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இதில் நீங்கள் பண்ணுற ப்ராசஸை கரெக்டாக பண்ணிட்டாலே அது வந்து கனெக்ட் ஆகிரும், ஓகேவா? ஸோ இப்போ இல்லை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி மாடல்ஸ்னு ஒரு ஃபோல்டர் போட்டு ஒரு மங்கூஸ் மாடல் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட டேட்டா MongoDBயில் ஆட் ஆகும். ஸோ இது ஒரு கவுண்டர் ப்ராஜெக்ட் அந்த மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கிறனால இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன், ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ரவுட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்லாஷ் சிம்பிள் போட்டால் நமக்கு என்ன ஆகணும், நெக்ஸ்ட்டு இந்த சிம்பிள் போட்டால் என்ன ஆகணும், அந்த மாதிரி ஒவ்வொரு ரவுட்டையும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு server.jsல பார்த்தீங்கன்னா நம்மளோட express.js அந்த பேக்கேஜ் அடுத்து மங்கூஸ் எல்லாத்தையும் இங்கே ஆட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட MongoDB டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணுற அந்த லைன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இல்லை நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கா? ஸோ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நம்மளோட .env ஃபைல்லேருந்து வரும், ஓகேவா? போர்ட் பார்த்திங்கன்னா .envயில் இங்கே இருக்குது, ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா Mongo URI-யை MongoDB டேட்டா பேஸில் போயிட்டு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணி அந்த ப்ராஜெக்ட்லேருந்து கிளஸ்டர் மூலமாக அதை க்ரியேட் பண்ணி கனெக்ட் பண்ணணும். அதான் இப்போ நான் பண்ண போகிற ப்ராசஸ், ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை வச்சுட்டு நேராக MongoDB வெப்சைட்குள்ளே போகிறேன். நீங்கள் இந்த மாதிரி mongodb.com டைப் பண்ணிங்கனாலே இந்த வெப்சைட்குள்ளே போகும். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட் டைம் இதை ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா கெட் ஸ்டார்டட் கொடுத்து நீங்கள் சைன் அப் பண்ணிக்கலாம், இல்லைனா சைன்இன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கூகுள் வச்சு லாகின் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சைன் அப் பண்ணுறதுனால இந்த மாதிரி எனக்கு வருது. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஆர்கனைசேஷன் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் புதுசாக சைன் அப் பண்ணியிருந்தீங்கன்னா இதெல்லாம் ஸ்க்ராட்ச்லேருந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன். ரொம்பவே சிம்பிளான ப்ராசஸ் தான். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நாம் ஒரு நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா இதுக்கு நேம் கொடுக்கணும், டெமோ மோனாப் இந்த மாதிரி கொடுக்குறேன். நீங்கள் என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட்க்கு வேறு யாராவது மெம்பர்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதை இந்த மாதிரி வச்சுட்டு க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்மளோட ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகிடுச்சு, ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நாம் கிளஸ்டர் க்ரியேட் பண்ணணும். அந்த கிளஸ்டருக்குள்ளே தான் நம்மளோட டேட்டா எல்லாம் போய் ஸ்டோர் ஆகும், ஓகேவா? க்ரியேட் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஃப்ரீ பிளானுக்கு சேஞ்ச் பண்ணணும். ஸோ பெய்டு பிளானும் இருக்குது, நம்ம ஃப்ரீ பிளான் யூஸ் பண்ணிக்கலாம். அது பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது. ப்ரொடக்ஷனுக்காக யூஸ் பண்ணுறோம்னா பெய்டு பிளான் தான் பெட்டர், ஓகேவா? ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா கிளஸ்டருக்கு ஒரு நேம் கொடுக்குறேன், MERNapp. ப்ரொவைடர் கூகுள் க்ளவுட் வச்சுக்கிறேன், ஓகேவா?
ஸோ வேறு எல்லாமே அதே மாதிரி வச்சுட்டு க்ரியேட் டிப்ளாய்மெண்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளஸ்டர் க்ரியேட் ஆகிட்டுருக்கு. இது நமக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த டெமோ MERN ஆப்பை கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டேட்டாபேஸ் யூசர் க்ரியேட் பண்ண சொல்லுது. ஸோ நம்ம இப்போ க்ரியேட் பண்ணணும். முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த பாஸ்வேர்டை நம்ம ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கணும். பிகாஸ் இது நமக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு தேவைப்படும். ஓகேவா? தெரியுதா? இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். தனியாக இந்த மாதிரி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸோ நம்ம அப்படியே வச்சுட்டு க்ரியேட் டேட்டாபேஸ் யூசர் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு சூஸ் கனெக்ஷன் ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கனெக்ஷன் மெத்தட்ஸ் இருக்குது. நான் ட்ரைவர்ஸ் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த பேக்எண்ட் ஃபோல்டரில் MongoDB பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த பேக்எண்ட் ஃபோல்டரை வந்து இந்த டேட்டாபேஸ் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? அதுக்கு நாம் MongoDB யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா Ctrl+J கொடுக்குறேன். கொடுத்து ஒரு வாட்டி கிளியர் பண்ணிக்கிறேன் டெர்மினலை. நெக்ஸ்ட்டு இதில் நாம் காப்பி பண்ண அந்த லைன் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி பேக்எண்ட் ஃபோல்டரில் கொஞ்சம் பேக்கேஜஸ் இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். course.env, எக்ஸ்ப்ரெஸ், மங்கூஸ், அடுத்து நோட்மான். இந்த பேக்கேஜஸோட எக்ஸ்ப்ளனேஷன்லாம் நான் ஆல்ரெடி காண்டாக்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு ஒரு MERN ஸ்டாக் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருப்பேன். அதில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே கார்ட்லேயும் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு MongoDB இல்லை. கரெக்டாக? ஸோ இப்போ நாம் இன்ஸ்டால் பண்ணலாம். இப்போ பாருங்க MongoDB நமக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நேராக அங்கே போயிட்டு இந்த லைன் இருக்குல்ல இதை நாம் காப்பி பண்ணி நம்மளோட Mongo URL பேஸ்ட் பண்ணணும். இல்லை நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி டேட்டாபேஸோட பாஸ்வேர்டு இங்கே இந்த மாதிரி இருக்குது. ஸோ நாம் இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி. ஸோ நம்மளோட ப்ராசஸ் இப்போது முடிஞ்சிடுச்சு. டன் கொடுக்கலாம். கொடுத்துட்டு இப்போ செக் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக இது ஒர்க் ஆகணும். நான் ஆல்ரெடி பேக் எண்ட்லாம் கனெக்ட் பண்ணதுனால இங்கே பாருங்க நான் என்ன பண்ணியிருக்கேன் ஸ்கிரிப்டில் டெவ் கொடுத்து நோட்மான் server.js கொடுத்துருக்கேன். server.js பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. கரெக்டாக? ஸோ இந்த ஃபைல் தான் நமக்கு ரன் ஆகும். ஸோ ரன் பண்ணுறதுக்கு டெவ் கூட நம்ம கனெக்ட் பண்ணதுனால npm run dev நம்ம கொடுத்தாலே server.js நமக்கு ஸ்டார்ட் ஆயிரும். பேக்எண்ட் நமக்கு இனிஷியேட் ஆயிரும். ஓகேவா? இந்த மாதிரி கொடுக்குறேன். இப்போ பாருங்க MongoDB connected running on server 5000 இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வருது. ஸோ இப்படி தான் நம்மளோட ப்ராஜெக்டில் MongoDB கனெக்ட் பண்ணுவோம். ஸோ ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாம் இந்த டேட்டா பேஸ்லாம் இப்போ கனெக்ட் பண்ணுற நேரமே அது ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளோட ஐபி அட்ரஸை வந்து கேப்சர் பண்ணி அதை வச்சு கனெக்ட் பண்ணிடுச்சு. நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணவும் முடியும். அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஓவர்வியூ இந்த பேஜில் இருக்கும். கிளஸ்டர்ஸ் பேஜுக்கு போனோம் அப்படின்னா நம்மளோட டேட்டா கரெக்டாக வருதா அப்படின்னு செக் பண்ண முடியும். இங்கே போயிட்டு ப்ரௌஸ் கலெக்ஷன் போனீங்க அப்படின்னா நம்மளோட டேட்டா கலெக்ஷன் இங்கே ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? பாருங்க டெஸ்ட்டில் நம்மளோட கவுண்டர்ஸ் டேட்டா வந்துடுச்சு. பட் உள்ளே எதுவுமே இருக்காது. பிகாஸ் நம்ம இன்னும் டேட்டா பாஸ் பண்ணலை. கரெக்டு தானே? கவுண்டர்ஸ் தானே ஆட் பண்ணியிருந்தோம். பாருங்க
மாடல் கவுண்டர் இங்கே இருக்கா, அதான் நமக்கு அங்கே ஷோ ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நாம் கரெக்டாக செக்யூரிட்டி செக்ஷனுக்கு போகலாம். அதில் தான் நம்மளோட ஐபி அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். டேட்டாபேஸ் அண்ட் நெட்வொர்க் ஆக்சஸ் செக்ஷனுக்கு போயிட்டு இதில் பார்த்திங்கன்னா ஐபி ஆக்சஸ் லிஸ்ட் இருக்குது. ஸோ நாம் இவ்வளோ நேரம் இந்த ப்ராஜெக்டை மோங்கோடிபியில் செட்டப் பண்ணுற நேரமே ஆட்டோமேட்டிக்காகவே இந்த மாதிரி ஐபி அட்ரஸ் நமக்கு செட் ஆகிடுச்சு. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம கரண்ட் ஐபி அட்ரஸ் கொடுக்கறது என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட ப்ராஜெக்டை இப்போ இருக்கிற இடத்துலேருந்து நாம் கரெக்டாக கனெக்ட் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நம்ம இப்போ இருக்கிற இடத்துலேருந்து வெளியே எங்கேயாவது போயிட்டு நெக்ஸ்ட் அதை நம்ம ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த ஐபி அட்ரஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த ப்ராஜெக்டை நம்ம கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இது பார்த்திங்கன்னா எதுக்கு பெஸ்ட்டாக இருக்குன்னா, இப்போ நம்மளோட ப்ராஜெக்டை ப்ரொடக்ஷன் ஃபேஸ்க்கு கொண்டு போன பிறகு. ஓகேவா? இப்போ ஒரு வேளை நம்மளோட ப்ராஜெக்டை டெவலப் பண்ணிகிட்டு இருக்கிறோம், அந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா அதுக்கு நாம் ஐபி அட்ரஸை ஆக்சஸ் எனிவேர் இல்லைனா ஆல் ஆக்சஸ் நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கு நாம் ஆட் ஐபி அட்ரஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்து 000/0. ஸோ இங்கே கொடுத்துருக்கு பாருங்களேன், அலோஸ் ஆக்சஸ் டு ஆல் IPv4 அட்ரஸஸ். ஸோ நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்ம எங்கே இருந்தாலும் நம்மளோட ப்ராஜெக்டை கனெக்ட் பண்ண முடியும். ஆக்சஸ் கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு ஆக்டிவ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த ஐபி அட்ரஸும் இந்த மாதிரி ஆக்டிவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நாம் இதை வேணால் டெலீட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ திரும்ப ஒரு வாட்டி நம்மளோட ப்ராஜெக்ட் கரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கான்னு செக் பண்ணுவோம். பாருங்க, நம்ம பர்ஃபெக்டாக நமக்கு ரன் ஆகிட்டு இருக்குது. ஓகே கைஸ், இந்த வீடியோவை நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணலாம். எப்படி ஒரு மெர்ன்ஸ்டாக் ஆப்பை மோங்கோ டிபி கூட கனெக்ட் பண்ணுறதுன்னு கிளியராக இந்த வீடியோவில் பார்த்தோம். வீடியோ கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டவுட்டை எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். கூடிய சீக்கிரம் ஒரு புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பை.